வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றது மூலமா ஆன்லைன்ல மணி வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நம்ம கிட்ட வந்து மொபைல் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பா இருக்கும். இதுக்கு குறைஞ்சபட்சம் டேட்டா ரீசார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ₹190 மேல தான் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணுவோம். ஸோ ₹190 அப்படிங்கிறதும் பிஎஸ்என்எல்ல மட்டும்தான் இருக்கும். மற்ற நெட்வொர்க்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250, 280, 300, 400, 500 அப்படின்னு தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜ் வந்து பண்ணுறதுக்கு நம்மள எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பணம் தான் வந்து வீணாக போகும். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது நம்மகிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட மணியை வந்து இன்னுமே நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்னோட மொபைல் ரீசார்ஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை தான் வந்து யூஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம மொபைல் ரீசார்ஜ் மட்டும் தான் இதுல வந்து பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை, எல்லா விதமான பில் பேமெண்ட்டையும் இதுல வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால நிறையவே மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து நிறையவே மணி சேவ் பண்ணியிருக்கேன். அது வந்து எந்தெந்த ரீசார்ஜ் எந்தெந்த பில் பேமெண்ட்லாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு எந்த அளவுக்கு மணி வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து உங்களோட வீட்டில் உங்களுக்கும் ரீசார்ஜ் வந்து பண்றதுக்கு இனிமேல் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால நிறையவே மணி வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அதை பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே கூகுள் பே, ஃபோன்பே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே என்னால் வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்தெந்த ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கமிஷன் சார்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட வீட்டில் உள்ளவங்க எல்லாரோட மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே நான் இதில் தான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் இதில் தான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு சொமோட்டோ, ஸ்விக்கி, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பே பண்ணாமல் அதை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு கிஃப்ட் வவுச்சராக ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறேன். இதனால என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் யூஸ் இருக்குது, காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜியோ ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹249 ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹2.49. அதாவது ஜியோவை பொறுத்தவரையிலும் 1% மட்டும் தான் கமிஷன் கிடைக்கும். இதே இது நீங்க வந்து பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் வந்து பண்றீங்க அப்படின்னா 4.5% வரைக்கும் அதுல கமிஷன் கிடைக்கும். அதையும் வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட். இதுல வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் வந்து ₹1600 பே பண்ணியிருக்கேன். இதுக்கு ₹1.50 வந்து நமக்கு கமிஷனா கிடைச்சிருக்கு. இது வந்து கம்மி தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொமோட்டோவில் நான் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னா டேரக்டா சொமோட்டோவில் இருந்து பில் பேமெண்ட்லாம் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியோ இல்லை கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணியோ பே பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல போயிட்டு சொமோட்டோவுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் வந்து ஜெனரேட் வந்து பண்ணுவேன். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ₹200 நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் வந்து பண்ண போறேன், ஆர்டர் வந்து பண்ண போறேன் அப்படின்னா அந்த ₹200 கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் வந்து பண்ணியிருக்கேன். இதனால வந்து எவ்வளவு சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹4 எனக்கு இதுல வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. நம்ம ₹196 மட்டும் தான் இதுல இருந்து டெபிட்டட் ஆகும். நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைச்சிடும். இந்த வவுச்சர் கோடை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சொமோட்டோ அப்ளிகேஷன்ல போட்டு ரீடீம் பண்ணிட்டு அது மூலமா ஆர்டர் பண்ணும்போது நமக்கு இதுல ஒரு ₹4 சேவ் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ₹500 சொமோட்டோவில் வந்து கிஃப்ட் வவுச்சர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளவு சேவ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ₹10 நமக்கு வந்து கமிஷனா வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். எவ்வளவு கமிஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், ₹499 ரீசார்ஜ் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு கமிஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹22.45 எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்குது. ஸோ நம்மளோட வாலெட்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஆட் பண்ணி அது மூலமா தான் டாப் அப் வந்து பண்ணணும். அப்படி டாப் அப் வந்து பண்ணும்போது ₹500 நம்ம ரீசார்ஜ் வந்து பண்றோம் அப்படின்னா நம்ம வாலெட்ல உள்ள அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு டெபிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹476.54 மட்டும் தான் நம்மளோட வாலெட்ல இருந்து டெபிட்
கிரெடிட்டட் ஆகும். இந்த ₹22.45 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகி நமக்கு வந்து நம்மளோட வாலெட்ல நம்ம ஆட் பண்ண அமௌண்ட்ல அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட். ஸோ நீங்க வந்து பிஎஸ்என்எலுக்கு அதிகமாக ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால நிறையவே மணி வந்து சேவ் பண்ண முடியும். எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ₹22.45 ஒரு ரீசார்ஜுக்கு நமக்கு கமிஷனாக கிடைக்குது. அதிகமான கமிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த நெட்வொர்க்னா அது பிஎஸ்என்எல் மட்டும்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு வந்து ₹629 ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹6.29 நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கிஃப்ட் வவுச்சர் வந்து ஜெனரேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹270 நான் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வவுச்சர் வந்து ஜெனரேட் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%, ₹2.70. ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசானை பொறுத்தவரையிலும் 1% தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் பண்ணுறதுல டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ₹500 கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இதில் ₹5 நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ₹1262 நான் வந்து கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ₹12.62 கமிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ரீசார்ஜ் பில் பேமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நான் வந்து பண்றேன். இப்படி பண்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நிறையவே வந்து கமிஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் சார்ட்டை வந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்தெந்த மெத்தட்லலாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ட்டை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல கமிஷன் சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த நெட்வொர்க்குக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கமிஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க, ப்ரீபெய்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.30% உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். இது வந்து பிஎஸ்என்எலுக்கு டாப் அப்போ இல்லை ஸ்பெஷல் ரீசார்ஜோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4.5% வரைக்கும் உங்களால் கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு ரேஞ்சில் பிஎஸ்என்எல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் நிறையவே மணி வந்து சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வில்லேஜ்லேயோ இல்லை வந்துட்டு ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் அங்கே நிறைய பேருக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது மூலமாகவும் நீங்கள் நிறையவே கமிஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து விஐக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 3.4% வரைக்கும் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. பிஎஸ்என்எலுக்கு அடுத்தபடியான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா தான் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஜியோ ரீசார்ஜுக்கு 1% மட்டும் தான் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச்க்கு ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் கமிஷன் வந்து பார்க்க முடியும். இதில் டிஷ் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25%, டாடா பிளேக்கு 3.20%, வீடியோகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25%, சன் நெட்வொர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25%, ஏர்டெல் டிஷ் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25% வரைக்கும் உங்களால் இதில் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான கமிஷன் தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் வந்து எதுக்கு எவ்வளோ கமிஷன் வந்து கிடைக்கும்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுள் பிளே ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது மூலமாக பண்ணீங்கன்னா அதில் 1% வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அமேசான் வவுச்சர், நான் வந்து ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் வந்து காமிச்சல, இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போவும் ஃப்ளிப்கார்ட் வவுச்சரை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமேசானில் ஏதாவது பொருள் வந்து ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ண போறீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக லாகின் பண்ணி உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சரை வந்து ஜெனரேட் வந்து பண்ணணும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு அதுக்கான அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் வந்து பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டையும் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ஸோ அது மூலமாக ஒரு கிஃப்ட் வவுச்சரை ஜெனரேட் பண்ணி அதை வந்து அமேசானில் போட்டு ரீடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 1% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ₹10,000 ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க, இல்லை ₹10,000 நீங்கள் வந்து வவுச்சர் வந்து ஜெனரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1% உங்களுக்கு ₹100 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து எடுக்கிறீங்கன்னா டேரெக்டாக எடுக்காதீங்க. இது மூலமாக வந்து எடுக்கிறீங்கன்னா 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அடுத்தது சோனி லைவ் அப்படிங்கிற இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. நிறைய பேர் இது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ்க்கு 22% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கார் இன்சூரன்ஸ் இது மூலமாக எடுத்தீங்கன்னா 42% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து கேஒய்சி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கேஒய்சி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டோட வந்து பண்ணியிருக்கேன். இது தவிர வேற என்னென்ன பில் பேமெண்ட்லாம் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரத் பில் பேமெண்ட், எல்லா விதமான பில் பேமெண்ட்டுமே இதில் வந்து பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஏர்னிங் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதிலிருந்து ஒரு லிங்கை ஜெனரேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ₹25 வரைக்கும்
நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஆளை ரெஃபர் பண்ணதுமே உங்களுக்கு ரூ. 25 வந்து கிடைச்சிடாது. கிட்டத்தட்ட 10 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ரூ. 250 உங்களுக்கு வந்து உங்களோட வாலெட்டில் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரீசார்ஜோ இல்லை வேறு ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒன்ஸ் இதில் வந்து டாப் அப் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் ரீசார்ஜோ இல்லை வந்து பில் பேமெண்ட்டோ பே பண்ணி தான் வந்து இதை வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன கமிஷன் மூலமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நான் எப்படி பணத்தை வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆன்லைன் டெபாசிட் அப்புறம் மேனுவல் டெபாசிட் அப்படின்னு இருக்கும். இதில் ஆன்லைன் டெபாசிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதில் எந்த ஆப்ஷனை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இதில் ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரூ. 500 ஆட் பண்ணியிருக்கேன்னா இது மாதிரி ஆட் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான மணியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னுலாம் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு நீங்களே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இனிமேல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை வந்து வீணடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் நிறையவே மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ரீசார்ஜும் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக அமேசான் வவுச்சர் இப்போதைக்கு இதில் வந்து ஜெனரேட் வந்து பண்ணலாம். ஸோ இதில் கிஃப்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ்லாம் உங்களால் கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்பவே பாப்புலரான கம்பெனி, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மைத்ராவில் வந்து அதிகமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் ஆப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மைத்ராவில் ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரு கிஃப்ட் வவுச்சரை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஜெனரேட் வந்து பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கிஃப்ட் வவுச்சரை ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேவ் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம அதிகமாக ஆர்டர் பண்ணுறது அமேசான்லையும் டைரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணாமல் இதில் வந்து கிஃப்ட் வவுச்சரை ஜெனரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்விக்கி, சொமோட்டோவில் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் இருந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து ஜெனரேட் பண்ணுங்கள். ஸ்விக்கியில் வந்து 3% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும், அதே மாதிரி சொமோட்டோவில் வந்து 2% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பிக் பாஸ்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இதில் 2% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஊபரில் நீங்கள் வந்து ஏதாவது ரைடு பண்ணுவீங்க, அதுக்கு ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் கிஃப்ட் வவுச்சர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2% வரைக்கும் கமிஷன் கிடைக்குது. பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் இருந்து கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் வந்து பண்ணலாம். ஸோ அதில் 1.5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோமினோஸில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் கிஃப்ட் வவுச்சர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 7% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. இதை வந்து டேரெக்டாக நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு பதிலாக இதிலிருந்து கிஃப்ட் வவுச்சரை ஜெனரேட் பண்ணுறது மூலமாக உங்களால் நிறையவே மணி வந்து சேவ் பண்ணிக்க முடியும். KFCயில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்குமே கிஃப்ட் வவுச்சர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 7% வரைக்கும் இதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கிஃப்ட் வவுச்சரை ஜெனரேட் பண்ணி அங்கே ரீடீம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களால் 7% வரைக்கும் இதில் டிஸ்கவுண்ட் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா, இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது சப்பல் ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து ஜெனரேட் வந்து பண்ணலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னுமே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு PVR மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்பில் நீங்கள் வந்து டிராவல் ஏதாவது பண்ண போறீங்க, அதுக்கு கிஃப்ட் வவுச்சர் ஜெனரேட் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 6%, 4% வரைக்கும் உங்களுக்கு வவுச்சர் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜெனரேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான டிக்கெட்டை வந்து புக் பண்ணும்போதும் இதில் நிறையவே கமிஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வழியிலலாம் நம்ம கமிஷன் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்னோட டிரான்சாக்ஷனை பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் மொபைல் ரீசார்ஜ், DTH ரீசார்ஜ், ஃப்ளிப்கார்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அமேசான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் முதற்கொண்டு இது மூலமாக தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்படி நான் வந்து பண்ணுறது மூலமாக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணம் வந்து நிறையவே சேவ் ஆகுது. ஸோ
நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த அப்ளிகேஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இல்லை வந்துட்டு ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட பணத்தை தான் வீணடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது நிறையவே பணத்தையும் வந்து மிச்சம் வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து இதில் ஏதாவது எனக்கு வந்து ஏர்னிங் கரெக்டாக வரல அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை தான் என்னோட பர்சனல் மொபைல் ரீசார்ஜுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம்.